வணக்கம். இன்றைக்கி வந்து சோள இட்லி, சோள மாவு. இது ஒரு தானி வகையான ஒரு உணவு. இது வந்து ரொம்ப நல்லது. நம்ம வெயில் நேரத்துக்கு இது நல்லா சாப்பிட்லாம். இந்த சோள மாவு வந்து அதாவது இதில் 2 டம்ளர் வந்து அரிசியும் போட்டுட்டு 1 டம்ளர் வந்து சோளம், அது கொஞ்சம் போல் உளுந்தம் பருப்பையும் போட்டு ஊற வச்சு நாளே ஆட்டி வச்சிடும். இந்த பாருங்கள் சோள மாவு. சோள இட்லி இது எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி தானிய உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கும் குளிர்ச்சியானது, நல்லதாகவும் இருக்கும். அறுசுவையானது தான் அந்த சோள இட்லி. சோள இட்லி சொல்லலாம், சோள தோசை சுடலாம், சோள மாவில் வந்து இது பணியாரமும் சுடலாம். மாதிரி சோள மாவு, இந்த சோள மாவில் இட்லி. இதுக்கு வந்து நம்ம மிளகாய் சட்னியோ இல்லை கருவேப்பிலை சட்னி வச்சா நல்லாயிருக்கும். பஞ்சு போல் இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். இது ஹெல்த்தியான ஒரு உணவு, நல்லா இருக்குது பாருங்கள். சோள இட்லி நல்லா இருக்குது பாருங்கள். இது எந்த ஒரு கலப்படமும் கிடையாது, கெமிக்கலோ எந்த ஒரு ரசாயனம் எதுவுமே கலப்படம் கிடையாது. இது நல்ல சுத்தமான ஒரு சோள இட்லி.